கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பிரியமானவர்களே, வெறும் ஆசீர்வாதத்தையும் நன்மையான விஷயங்களை மட்டுமே நாம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நமக்கு நாமே கடிந்து அப்புறப்படுத்துவது என்பது ஒரு நடக்காத காரியமா போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம் மீது கிருபை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மை வழிநடத்தி நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் நல்லதொரு சமாதானத்தையும் நாம பெற்றுக்கொள்ளணும்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம விட்டு விட வேண்டியதா இருக்கு. ஆனா நாம ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு நம்ம ஏன் வருத்தப்படுறோம் அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம விடலையே அப்படிங்கிறதான் உண்மை. இப்ப நம்முடைய தகுதி என்ன, நாம யாரிடத்துல இருக்கிறோம், நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல் நாம யோசிக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வருவதற்கு நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த வேதம் நமக்கு போதிக்கிற அந்த போதனையை நாம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதை ஏத்துக்கிட்டா தானே நாம சரியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும், சரியான ஒரு சமாதானத்தை பெற முடியும், சரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உண்மை அதுதானே? அப்படி இருக்கிறப்போ நாம முதல் நம்மளை தெரிஞ்சுக்கணும். நாம எங்க இருக்கிறோம், நம்ம யாரிடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். என்றைக்கு நாம இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மைதான். ஆனா இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நாம ஒரு கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதன்படி வாழ முடியும். அதனால இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை நீங்க கவனமா விசுவாசிங்க, கவனமா தியானிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், அதாவது அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல 10 கட்டளைகள் 10 உடன்படிக்கைகள் இருந்துச்சு. இப்ப அதையெல்லாம் மாற்றி அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை நமக்கு உடன்படிக்கையா கொடுக்கிறார். இந்த அன்பின் நிமித்தம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே அவர் நின்று நமக்காக அங்க மத்தியஸ்தராக நம்மை குறித்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனிடத்திற்கு, இயேசுவின் இடத்திற்கு, அதுதான் இங்க சொல்லக்கூடிய வார்த்தை. இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும், பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா காயின் ஆபேலை வெட்டி கொண்டு இருப்பார். இந்த ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். இப்ப இந்த ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை நோக்கி பேசினதாக பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல இறங்கி காயினை கேள்வி கேட்பார். என்னன்னு, எங்க ஆபேல் எங்க அப்படின்னு கேட்பார். அவன் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பான். இல்ல, ஆபேலுடைய ரத்தம் என்னை கூப்பிட்டுச்சே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, சரியானபடி காணிக்க செலுத்தின, கடவுளுக்கு நான் உண்மையா இருந்தேன், நீங்க சொன்ன வழியில நான் நடந்தேன், நான் எந்த விதமான தப்பு தவறும் பண்ணல, எல்லாத்தையும் நான் செஞ்ச போதும் கூட நான் இந்த உலகத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறேன், இதுக்கு நீங்க நியாயம் கேட்கணும் அப்படிங்கிற தன் நிலைக்காக வேண்டி அவர் என்ன பண்றாரு, அந்த ரத்தம் கூப்பிட்டுச்சு. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னன்னா, நன்மையானவைகளை பேசுகிறது. அவருடைய சுயத்துக்காக பேசல. ஆபேலுடைய ரத்தம் சுயத்துக்காக பேசி, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எதுக்கு பேசி இருக்குதுன்னா, உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், இந்த பூமியில சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தின ரத்தம் இருக்கு பாத்தீங்களா,
இந்த ரத்தம் நம்முடைய நன்மைக்காக, நாம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், நம்ம என்ன விதமான ஒரு தவறான சூழ்நிலையில வாழ்ந்திருந்தாலும், அந்த வாழ்க்கையை நம்ம தெரியாம வாழ்ந்துட்டோம், அந்த வாழ்க்கையினால வரக்கூடிய பயன் என்னங்கிறத நம்ம புரியாம வாழ்ந்துட்டோம், அதனால இவன் என்னுடைய மகனா இருக்கிறான், உங்களுடைய பிள்ளையா இருக்கிறான், அதனால இவனை மன்னிச்சு இவனுக்கு நன்மையானதை செய்யுன்னு சொல்லி நமக்காக மத்தியசம் பண்ணக்கூடிய, மத்தியசமாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த ரத்தத்தினிடத்திலே நம்ம வந்திருக்கோம். இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆபேலுடைய ரத்தம் சுயத்துக்காக பேசு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய நன்மைக்காக பேசு. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால நாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு முறை புசிக்கிற போதும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு முறை பானம் பண்ணுகிற போதும், இந்த ரத்தம் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம், இந்த ரத்தம் நம்முடைய நன்மைக்காக பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம் அப்படிங்கிற தேவ பயத்தோட, அப்படிங்கிற முழு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட அந்த ரத்தத்தை நாம பருகி, நாம வந்திருக்கிற இடம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தமான இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற அந்த பயத்தோட கூட நம்ம வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொரு முறை கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிக்கிறப்ப, அந்த ரத்தம் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் அந்த ரத்தத்தை பானம் பண்ணணும். ஏன்னா அது நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அது கொலை செய்யப்படல, நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீட்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய நன்மையை பேசிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வேணும். விசுவாசிப்பீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காகவும் நன்றி. உம்முடைய ரத்தம், உம்முடைய குமாரனுடைய ரத்தம் எங்களுக்காக உம்முடைய சமூகத்துல இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய நன்மைக்காக உம்முடைய திருக்குமாரனுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த ரத்தத்திற்கு நாங்கள் துரோகம் பண்ணாதபடிக்கு, அந்த ரத்தத்தை நாங்கள் தூஷணப்படுத்தாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் அது, எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அது என்கிற அந்த உணர்வோடு கூட அதை பானம் பண்ணி நாங்கள் உண்மையாய் நடந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கு. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.